தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய திருத்தூதர்களில் ஒருவரும் நற்செய்தியாளருமான தூய மத்தேயுனுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே சிறப்பாக இந்த நாள் நமக்கு மிகவும் முக்கியமான நாள். நம்முடைய வாழ்விலே நல்லதொரு தீர்மானங்களை எடுக்கின்ற நாள். சிறப்பாக இந்த சனிக்கிழமை நம்முடைய தேவதாயாரோடு பயணம் செய்கின்ற நாள். எனவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய நாட்டையும் நம்முடைய ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய தகுதியினங்கள், பாவங்கள், பலவீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பிள்ளையாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முற்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உம்முடைய இரக்கத்தினாலே திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையே உறுதியாக பற்றிக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய சுதனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கொருவர் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரிரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரே என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே, உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 9வது அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 13 முடிய. அக்காலத்திலே மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டிலே பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரிதண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடு அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய நாட்டை நம்முடைய தேவதாயார் மூலமாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சிறப்பாக நம்முடைய ஆண்டவர் தெரிகின்ற நல்லதொரு தலைவர் நம்முடைய நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நாட்டுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே திரு அவை தாய், திருத்தூதர் நற்செய்தியாளர் புனித மத்தேயுனுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, இன்று நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்முடைய அழைப்பு வாழ்வு, நம்முடைய பணிவாழ்வை பற்றி தியானிக்க நம்முடைய ஆண்டவர் அழைக்கின்றார். பிள்ளைகளே, லேவி, அதாவது அந்த அர்த்தம் கடவுளின் கொடை. எனவே கடவுளின் கொடை பிள்ளைகளே ஒரு பிழையான இடத்தில் இருக்கக்கூடாது. லேவி இருந்தது பிழையான இடம், சுங்கத்துறை, பாவத்தினுடைய பிறப்பிடமாகவும் அது இருந்தது அன்பானவர்களே. எனவே அங்கு லேவி ஆண்டவருடைய கொடை இருந்த பொழுது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், பன்றிகளுக்கு முன் முத்துக்களை எறியக்கூடாது என்று சொல்லி. எனவே பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் அவரை பின்பற்றி வரும்படி அழைக்கிறார். அந்த வேளையிலே பிரியமான பிள்ளைகளே, அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். எப்படி சவுல் பவுலாக மாறினாரோ அதே போல இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளையே, லேவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாவி புனித மத்தேயு ஆண்டவருடைய திருத்தூதர், ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லாத்திற்கும் எடுத்துச் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு கருவியாக புனிதனாக மாறினார் இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே. பாருங்கள், இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டதைப் போல
நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளே நம் எல்லோருக்கும் அற்புதமாக அழைப்பு தரப்படுகிறது. பிள்ளைகளே, இன்று அதே இயேசு குருவாகிய என்னையும் அவருடைய அன்பான பிள்ளைகளாகிய நம் எல்லோரையும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, எப்படி மத்தேயு தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றாரோ அதேபோல பிரியமான பிள்ளைகளே, நாமும் நம்முடைய இடங்களிலிருந்து எழுந்து ஆண்டவருடைய பணி செய்ய புறப்பட அழைக்கப்படுகிறோம். அன்பான பிள்ளைகளே, மத்தேயு பாருங்கள் எழுந்து சென்றார். அதேபோல பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் நம்முடைய இடங்களிலே இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறோம், நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே இருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் இருக்கின்ற இடங்கள் தகுதியான இடங்கள் இல்லை. நாங்கள் இருக்கிற இடங்கள் தகுதியில்லாத இடங்களாக இருந்தாலும் பிரியமான பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் இயேசு ஆண்டவர் என்னை அழைக்கின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளே, நான் எழுந்து செல்ல வேண்டும். அன்பானவர்களே, எழுந்து சென்று ஆண்டவரை எப்படி மத்தேயு பின்பற்றி சென்றாரோ, அதாவது பிரியமான பிள்ளைகளே, பின்பற்றுவது என்று சொல்லுவது முதலிலே அவரோடு நான் இருக்க வேண்டும், அவரினாலே நான் தொடப்பட வேண்டும், அவரினாலே நான் உருமாற்றம் பெற வேண்டும், அவரினாலே அவருடைய ஆவியினாலே நான் இயக்கப்பட்டு அவருடைய பணியை செய்ய வேண்டும். ஜெஸ் ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்று மீண்டுமாக என்னை அழைக்கின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளே, நான் யார்? எப்படி லேவி என்று சொன்னால் ஆண்டவருடைய கொடையென்று அர்த்தமோ, அதேபோல பிரியமான பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய இன்னொரு கொடைகளே. நாங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், துறவியாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம். அன்பான பிள்ளைகளை எப்படி இருந்தாலும் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரினாலே அழைக்கப்படுகின்ற மக்களாக இருக்கிறோம். ரெண்டாவது பிரியமான பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் சரியான இடத்தில் இருக்கிறோமா, பிழையான இடத்தில் இருக்கிறோமா? எங்கிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் என்னை அழைக்கின்ற பொழுது என்னுடைய இடத்திலிருந்து நான் எழுந்து செல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் இருக்கின்ற பிழையான இடங்களை விட்டு இயேசு அழைக்கின்ற இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், அந்த ஊதாரி மகன் தன்னுடைய அப்பாவின் இடத்திலிருந்து பிறந்து தூர இடத்துக்கு சென்று பிரியமானவர்களே பன்றியோடு தீய நபர்களோடு சபவாசம் வைத்து வாழ்ந்ததைப் போல பிரியமான பிள்ளைகளே, இன்று நானும் பிழையான இடத்தில் இருந்து கொண்டால் நிச்சயமாக திரும்பி வர வேண்டும். இன்று நான் திரும்பி வர தயாராக இருக்கின்றேனா? இன்று நான் இயேசுவினாலே குணமாக்கப்பட தயாராக இருக்கிறானே? நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார், மருத்துவர் பிரியமான பிள்ளைகளே நோயிட்டவர்களுக்கே தேவை. எனவே எனக்குள்ளே கடவுள் என்னை அழைத்தாலும் எனக்குள்ளே எத்தனையோ நோய்கள் இருக்கலாம், எத்தனையோ தடைகள் இருக்கலாம். எனவே இயேசுவால் நான் தொடப்பட என்னை விட்டு கொடுக்கின்றேனா? அதே போல பிரியமான பிள்ளைகளே, இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து செய்ய நான் தயாராக இருக்கின்றேனா? கிறிஸ்துவுக்கு புகழ், மரியே வாழ்க.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். தாழ்ச்சி செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபையின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம்முடைய வேண்டுதல்களையும் பலிப்பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையிலே உமது திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உம்முடைய மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம்முடைய புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம்முடைய திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையிலே அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, திருத்தூதரான புனித மத்தேயு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் எல்லோரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக.
நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நமக்கு தருகின்ற அவருடைய அமைதியை மற்றவர்களோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். உங்கள் எல்லோருக்கும் நம் ஆண்டவரில் அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, என்னுடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் போக்கி நமக்கு விடுதலை தருகின்ற நம்முடைய ஆண்டவர். இவருடைய தெய்வீக விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாங்கள் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி சுவைத்து பார்ப்போம். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அருளினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய்
நேர்மையாளரை அல்ல பாவிகளே அழைக்க வந்தேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித மத்தேயு தம்முடைய இல்லத்திலே மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. நம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்பான பிள்ளைகளே, இந்த வேளையிலே சிறப்பாக இந்த பலியை ஒப்பு கொடுக்க நம்மோடு கூடவே பயணம் செய்கின்ற சிறப்பாக இந்த வேவும் தொலைக்காட்சி ஊடாக ஆண்டவருடைய புகழை சாற்றி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க மன்றாடுவோம். தங்களுடைய காணிக்கைகளாலும் தங்களுடைய செபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு இந்த அற்புதமான மறைபரப்புதல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேபம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்திலே இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற இணைந்து கொண்ட நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க.